நான் படித்ததில் எனக்கு பிடித்த மௌன ரகம் தொடரின் 13வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். அமுதா கடற்கரையில் மெதுவாக கிருஷ்ணாவை நோக்கி நடக்க அவளது இதயம் வேகமாக துடித்தது. கிருஷ்ணா அங்கு மௌனமாக நின்று கடலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு சில அடிகளுக்கு பின்னால் நின்று தடுமாறிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பக்கத்தில் போய் சார் என்று அழைக்க கிருஷ்ணா திடுக்கிட திரும்பினான். அவளை பார்த்ததும் அவனது முகம் உடனே கடினமானது. இங்க நீ என்ன பண்ற என்று கேட்டான். நான் கொஞ்சம் கடலை பார்க்க வந்தேன் சார் என்று அமுதா மெல்லமாக சொன்னாள். கிருஷ்ணா திரும்ப கடலை பார்த்துவிட்டு சரி நீ இருந்து பாரு, நான் போறேன் என கூறி அவன் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அமுதாவின் குரல் அவனை மேலும் நடக்க விடாமல் நிறுத்தியது. சார் ப்ளீஸ் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா என்று கேட்டாள். கிருஷ்ணா திரும்பாமல் என்ன பேசணும் என்றான். அமுதா அவனை நெருங்கினாள். ஆனால் இருவருக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தது. இன்னைக்கு ஆர்ட் தெரப்பி செஷனில் அஞ்சலி மேடம் பேசினது உங்களை ஹர்ட் பண்ணிச்சா என்று கேட்டாள் அமுதா. கிருஷ்ணா கடுமையாக சிரித்து என்னை யாரும் ஹர்ட் பண்ண முடியாது, நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கேன் என்று சொன்னான். ஆனால் நீங்கள் அவ்வளவு கோபமாக வெளியில் போனீங்க, நீங்கள் அப்செட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு என தடுமாற்றத்துடன் சொன்னாள் அமுதா. நான் அப்செட் எல்லாம் இல்லை என கிருஷ்ணா திரும்பி அவளை பார்த்தான். அவனது கண்கள் கோபமாக இருந்தன. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எல்லாரும் என்ன அனலைஸ் பண்ணுறதுல எனக்கு கோபம்தான் வருது என்று மேம்போக்காக சொன்னான். அமுதா அவனிடம் இந்த பார்வையை திருப்பவில்லை. யாரும் உங்களை அனலைஸ் பண்ணலை சார், அஞ்சலி மேம் கேர் பண்ணுறாங்க, அவங்க ஒரு தெரப்பிஸ்ட், அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு என அமுதா சொல்ல நான் எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணலை, என் வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு எந்த தெரப்பியும் தேவையில்லை என்று கிருஷ்ணா உரும்பினான். எல்லா மனுஷங்களுக்கும் ஹெல்ப் தேவைப்படும் சார், அது யாருக்கும் வீக்னஸ் இல்லை என அமுதா சொல்ல கிருஷ்ணா ஒரு அடி முன்னால் நெருங்கினான். அவனது குரல் மெல்லமாக இருந்தாலும் தீவிரத்துடன் நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லணும், எனக்கு உன் ஹெல்ப் வேண்டாம், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம், நான் தனியாக தான் இருக்க விரும்புகிறேன், இதை முதல்ல மண்டையில் ஏற்று என்று கோபமாக சொன்னான். அமுதா உள்ளுக்குள் பயந்தாலும் வெளியே திடமாக நின்றாள். நீங்கள் தனியாக இருக்கிறது உங்கள் சாய்ஸ் தான், ஆனால் தனிமை ஹீலிங் தராது சார், அது உங்களை மேலும் உடைய வைக்கும் என அமுதா அக்கறையுடன் சொன்னாள். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கிருஷ்ணாவின் குரல் கத்தி போல் கூர்மையாக இருந்தது. நீ என்ன கொஞ்சம் மாசமாக தான் பார்த்துருக்க, நான் யாரு, எப்படிப்பட்டவன், நான் என்னென்ன அனுபவிச்சிருக்கேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்ன ஜட்ஜ் பண்ணுற என்று கேட்டான். ஐயோ நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல சார் என்று அமுதா மெதுவாக சொன்னாள். அவளது கண்களில் கண்ணீர் சுரந்தாலும் அவள் அளவில்லை. என்னால் உங்கள் வழியை உணர முடியுது சார், உங்கள் கண்களில், உங்கள் உடல் மொழியில், உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் ஹேட்டாகி இருக்கீங்கன்னு தெரியுது, நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, அதை மறைக்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது எனக்கு நல்லாவே தெரியுது சார் என்றாள் அமுதா. அவளது பேச்சில் கிருஷ்ணா அமைதியாகி உற்று பார்த்தான். அவளது உண்மையான பேச்சு அவனை நிராயுதபாணியாக்கி மௌனித்தது. ஆனாலும் அதை சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனது கோபம் என்னும் பாதுகாப்பு கவசத்தை மீண்டும் போட்டு கொண்டான். நீ என்னை பற்றி தவறாக புரிஞ்சிட்டு இருக்க என்றவனின் குரலில் பொய்யான கோபம்தான் இருந்தது. நான் ஹேட் ஆகலை, ஐ எம் ஓகே, நான் எதுக்காகவும் காயப்படலை, நான் மற்றவங்க தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன், புரிஞ்சுக்க என்று சொன்னான் கிருஷ்ணா. ஏன் சார் நீங்கள் ஏன் எல்லாரையும் தள்ளி வைக்கிறீங்க என்று அமுதா விடாமல் கேட்டாள். கிருஷ்ணா பெருமூச்சு விட்டு கடலையே பார்த்தான். ஏன்னா இந்த மனுஷங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, அவங்க எல்லாரும் மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறாங்க, தேவைன்னா கூட இருக்காங்க, தேவை முடிஞ்ச பின்னாடி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் என் வாழ்க்கையில சேர்த்து நம்பிக்கை வைப்பதற்கும் நான் மட்டும் தனியாக எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் இடையில நான் தனிமையை தேர்வு பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்று மனதில் உள்ளதை சரளமாக சொல்லி கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அதை கேட்ட அமுதாவின் இதயம் கனத்து, யாரோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது சார், அதனால தான் நீங்கள் எல்லாரையும் வெறுக்கிறீங்க என்று பேச அவன் திடீரென்று திரும்பினான். அவன் கண்களில் சீற்றம் தெரிந்தது. என்னை யாரும் ஹேட் பண்ணவும் இல்லை, நான் யாரையும் வெறுக்கவும் இல்லை, நான் ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக இருக்கேன். நான் என் வாழ்க்கையில் யாரையும் நுழைய விட மாட்டேன், ஏன்னா அவங்க ஏமாத்திட்டு போனால் அதுதான் என்ன ஹேட் பண்ணும், அதனால் நான் யாரையும் என்கிட்ட வரவிட மாட்டேன் என்று அழுத்தமாக சொன்னான். அது ஒரு வாழ்க்கையே இல்லை சார், அது சர்வைவல் மட்டும்தான் என்று அமுதா சொல்ல கிருஷ்ணா கசப்பாக சிரித்தான். சர்வைவல் தான் முக்கியம் என தீர்க்கமாக சொன்னான் கிருஷ்ணா. அப்போது அமுதா அவனை 2 அடி முன்னால் நெருங்கினாள். இப்போது அவர்களுக்கிடையே சில அடிகள் மட்டுமே இருந்தன. நீங்கள் பயப்படுறீங்க சார், நீங்கள் ஹேட் ஆகிடுவீங்கன்னு பயப்படுறீங்க, அதனால் நீங்கள் உங்கள் உணர்வுகளையே அவாய்ட் பண்ணுறீங்க, ஆனால் உணர்வுகள் இல்லாமல் ஒரு ரோபோட் மாதிரி இருந்துட முடியாது என்றாள் அமுதா. கிருஷ்ணா அவளை நேராக பார்த்தான்.
நான் ஒரு ரோபோட் போல இருக்கதா விரும்புகிறேன். ஏன்னா ரோபோட்ஸ்க்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் தெரியாது. என்றான் கிருஷ்ணா. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷமும் தெரியாது, வாழ்க்கையோட எந்த ஒரு அற்புதங்களும் புரியாது என்று அமுதா மெதுவாக சொல்ல கிருஷ்ணா மௌனமாகி கடலை பார்த்தான். அலைகள் மோதின, பறவைகள் பறந்தன, காற்று பலமாக வீசின. சற்று நேரம் கழித்து அவன் மெதுவாக சொன்னான். அமுதா, நீ ஒரு நல்ல மனசு கொண்டவ. உனக்கு இருக்கும் கருணை ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனால் நீ அதை வேஸ்ட் பண்ணுற. என்ன மாதிரி ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சில பேருக்கு எவ்வளோ மெனக்கட்டாலும் சரியாக மாட்டாங்க. என்றான். எல்லாருமே சரியாகலாம் சார், அதுக்கு அவங்க மனசு அனுமதிக்கணும் என்று அமுதா சொல்ல கிருஷ்ணா திரும்பி அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஏதோ ஒரு உணர்ச்சி மின்னல் பொங்கியது. அது சோகமா அல்ல வருத்தமா என்று தெரியவில்லை. ஆனால் அது வரும் முன்னரே மறைந்து போனது நான் அனுமதிக்க மாட்டேன். என்று அவன் உறுதியாக சொன்னான். நான் என் வாழ்க்கையில் என் விருப்பப்படி வாழ்கிறேன். நான் யாரையும் என்கிட்ட வரவிட மாட்டேன். குறிப்பாக உன்ன மாதிரி அப்பாவி எமோஷ்னல் கருணை உள்ளம் கொண்ட பெண்களை. ஏன்னா நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன். நான் தனிமையில் இருந்து எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறேன்னா அது என்னோட நேச்சர் என்று சொன்னான் கிருஷ்ணா. அது உங்கள் நேச்சர் இல்லை சார், அது நீங்கள் கிரியேட் பண்ண டிஃபென்ஸ் மெக்கானிசம் என அமுதா சொல்ல. நீ எல்லாத்துக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் விளக்கம் கொடுக்குறியா? நான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறேன்னா ஃபைன், அது என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது. அதனால தான் அதை எப்பவும் விட மாட்டேன் என்று கோபமாக பல்லை கடித்து சொன்னான் கிருஷ்ணா. அதை கேட்ட அமுதா தயங்கினாள். பிறகு மெதுவாக, சார், அப்போது உங்கள் கடந்த காலத்தில் யாரோ உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால் நீங்கள் மறுபடியும் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பயப்படுறீங்க அப்படி தானே என்று கேட்க கிருஷ்ணாவின் முகம் கல்லானது. அவனது கைகள் இறுகி போகன. என் பாஸ்ட்டை பற்றி கேள்வி கேட்காத. அதை பற்றி கேட்குற உரிமையும் உனக்கு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டே இன் யுவர் ஓன் லிமிட்ஸ் அமுதா என்று கிருஷ்ணா கோபமாக சொன்னான். நான் என் லிமிட்டை மீற நினைக்கல சார், நான் உங்களை புரிஞ்சுக்க நினைக்கிறேன் என அமுதா சொல்ல. என்ன நீ ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம். இதை புரிஞ்சு வச்சுக்க. நான் ஒன்றும் உன்னோட சிலபஸ் கிடையாது. நான் யாருடைய தலையீடும் இல்லாமல் தனியாக இருக்க விரும்புகிறேன். என் பாஸ்ட், என் பெயின், என் ஹாப்பினஸ் எல்லாமே என்னோட இருக்கணும். அது என் பர்சனல். அதை பற்றி நான் யாரோடையும் ஷேர் பண்ணிக்க விரும்பலை என்று திட்டவட்டமாக சொன்னான். அதை கேட்டு அமுதா பெருமூச்சு விட்டாள். சரி சார், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்போதாவது பேச விரும்பினா, எதையாவது சொல்ல நினச்சா நான் கேட்க ரெடியாக இருப்பேன். நான் உங்களை என்னைக்கும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் உங்கள் பேச்சை கேட்பேன் என்று மனமோந்து சொன்னாள். கிருஷ்ணா அவளை ஒரு நிமிடம் பார்த்தான். அவனது முகத்தில் ஒரு சஞ்சலம். ஒரு மனம் அவள் மீது நம்பிக்கை வைக்க விரும்பியது. ஆனால் மற்றொரு மனமோ, தற்போது அவனுள் ஆதிக்கம் செலுத்தும் மனமோ அவளை ஒதுக்கி விட்டு போக சொன்னது. கடைசியில், நான் உங்ககிட்ட என்னைக்கும் பேச வர மாட்டேன். நீ போகலாம் அமுதா என்றவன் சில நொடிகளில் மௌனத்திற்கு பின், நாம் ஒரே காலேஜில் இருக்கோம், அவ்வளவுதான். இந்த ட்ரிப் முடிஞ்சால் நம்ம காலேஜுக்கு திரும்புவோம். நீ உன் வாழ்க்கையை பார்ப்ப, நான் என் வாழ்க்கையை பார்ப்பேன். நாம் தனித்தனியாக தான் இருக்க போகிறோம். நீ என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. நம்ம அதிகம் சந்திக்கவே மாட்டோம். அதுக்கான சூழ்நிலை ரொம்ப ரேர். ஸோ என் விஷயத்தில் தலையிடாமல் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ அமுதா என்று பொறுமையாக அழுத்தம் திருத்தமாக பேசினான் கிருஷ்ணா. அதை கேட்டதும் அமுதாவின் இதயம் சிதைந்தது. ஆனால் அவள் நம்பிக்கையை விடவில்லை. சார், நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் தனியாக இருக்க விரும்புகிறீங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் தனிமை எப்போ உங்களை காப்பாற்றாது. அது உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிடும். அது புரிகிற நேரத்தில் கட்டாய ஒரு நாள் நீங்கள் உங்களோட சுவரை இறக்க வேண்டியது இருக்கும். அப்போ யாராவது உங்களுக்காக காத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன் என்று கண்ணீருடன் சொல்லி விறுவிறுவென்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள் அமுதா. ஆனால் சில அடிகள் போன பிறகு கிருஷ்ணாவின் குரல் அவளை நிறுத்தியது. அமுதா என்று அவன் அழைக்க அமுதா திரும்பி பார்த்தாள். கிருஷ்ணா முதலில் பேச தயங்கினான். பிறகு, ஆர்ட் தெரப்பி செஷனில் உன் பெயிண்டிங் அது நல்லா இருந்துச்சு என்று மெதுவாக சொன்னான். அமுதா ஆச்சரியமாக இருக்க, தேங்க்யூ சார் என்றாள். கிருஷ்ணா அவளை பார்க்காமல் திரும்பி நின்று கடலை பார்த்தான். அந்த தனிமையான உருவம் அது உன்னை பற்றியா என்று கேட்டான். அமுதா தடுமாறி, எனக்கு தெரியல சார், நான் எதுவும் யோசிக்காம பெயிண்ட் பண்ணேன் என்று சொன்னாள். கிருஷ்ணா தலையசைத்து, தட்ஸ் பவர்ஃபுல். தனிமையை நீ அழகாக கேப்சர் பண்ணியிருக்க என்கவும் அமுதா அவனை பார்த்தாள். இந்த நேரத்தில் அவன் பாதிக்கப்பட்ட ஒருவனாக இருக்க அவனது கோப கவசம் கொஞ்சம் நழுவியது போல் இருந்தது. சார், நீங்களும் லோன்லியாக இருக்கீங்களா என்றவள் மெதுவாக கேட்டாள். கிருஷ்ணா நீண்ட நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக, எப்பவும் என்று பதில் கொடுக்க அமுதாவின் இதயம் தடுமாறியது. சார் என்றவளுக்கு மேலும் பேச பேச்சு வரவில்லை. போ அமுதா என்று கிருஷ்ணா உறக்க சொல்ல மீண்டும் இறுகி போனான். இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. முதல்ல என்ன தனியாக விட்டு இங்கிருந்து போ அமுதா
என்று சத்தமாக சொன்னான் கிருஷ்ணா. அமுதா தலையாட்டி விட்டு மேலும் பேச நினைக்காமல் திரும்பி நடந்தாள். ஆனால் அவள் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கை விதை போட்டது. அவள் விடுதிக்கு திரும்பினாள். அவள் இதயம் கனமாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல உணர்வு இருந்தது. இது ஆரம்பம். கிருஷ்ணா இன்னமும் தன்னை வெளிப்படுத்த நினைக்காமல் முகமூடி அணிந்து வாழ்கிறான். அவனது கடந்த காலம் இன்னும் மர்மமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவனுள் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. அவனுக்கு அது நல்ல தொடக்கமே என்று எண்ணிக்கொண்டாள் அமுதா. அன்றிரவு கிருஷ்ணா தன் அறையில் தனியாக இருந்தான். அவன் பால்கனியில் நின்று கடலை பார்த்து கொண்டிருந்தான். அலைகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. அமுதாவின் வார்த்தைகள் தான் அவனுள் கேட்டுக்கொண்டே இருந்தது. நீங்கள் தனியாக இருக்கிறது உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் தனிமை ஹீலிங்கை தராது சார். எல்லாமே சரியாகலாம் சார். அதுக்கு அவங்க மனசு அனுமதிக்கணும். கட்டாயம் ஒரு நாள் நீங்கள் உங்களோட சுவரை இறக்க வேண்டியது இருக்கும் என்று அமுதா சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் ஓடியது. அவ ஏன் என்ன தனியா இருக்க விடாம வந்து பேசுறா? அவ ஏன் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றா? நான் அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அவ என்ன விட நினைக்கல. ஏன்? என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். அவனுக்கு பதில் தெரிந்திருந்தது. அவள் உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறாள். அவளுடைய பாசம் உண்மையானது. அவள் அவனை இப்படி அப்படி என எடை போட விரும்பவில்லை. அவன் தனி இல்லை என்பதை மட்டும் அவனுக்கு திரும்பிக்க விரும்புகிறாள். அவனுக்கு ஒரு துணையாக இருக்க ஆசை கொள்கிறாள் என்பது அவனுக்கு தெரிந்தாலும் அதனை ஏற்க மறுக்கிறான். அவனுடைய கடந்த காலம் அவனை கொள்கிறது. அவனுடைய ஏமாற்றம் அவனை வாட்டியது. அவனால் தன்னைத்தானே மன்னிக்க முடியவில்லை. அவன் எப்படி மற்றவர்களை தன் வாழ்க்கையில் அனுமதிக்க முடியும்? அவன் மீண்டும் தன் இருளுக்குள் சென்றான். ஆனால் இன்றைக்கு அந்த இருளில் ஒரு சிறிய ஒளி. அது அமுதாவின் வார்த்தைகள், அவளது பாசம், அவளது நம்பிக்கைதான். அவன் அதை அடக்க முயன்றான். ஆனால் அது மறையவில்லை. நாளைக்கு அவர்கள் சென்னைக்கு திரும்புவார்கள். இந்த பயணம் முடியப் போகிறது. ஆனால் கிருஷ்ணா மற்றும் அமுதாவின் கதை இது இன்னும் முடியவில்லை. பல்வேறு வழியுடன், வேதனையுடன், கோபத்துடன், பாசத்துடன் விதி தன் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணா தன் மனதுக்குள் வழிகளுடன் பல போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அமுதா அதனை அறிந்து குணப்படுத்த விரும்புகிறாள். கிருஷ்ணாவை காயப்படுத்தும் அளவிற்கு அவனது கடந்த காலத்தில் அப்படி என்ன நடந்திருக்கும்? கிருஷ்ணாவின் கடந்த காலத்தில் ரியா அவனுக்கு யாராக இருந்தாள்? இப்போது ரியா எங்கே இருக்கிறாள்? ரியாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையே அப்படி என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.